நடைப்பயிற்சி பண்ணும்போது தவிர்க்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள். கவன சிதறலோட நடைப்பயிற்சி மேற்கொள்ளுதல், மொபைல் போனை பார்த்துக்கிட்டே அல்லது வீடியோக்களை பார்த்துக்கிட்டே நடைப்பயிற்சியில் ஈடுபடுறது, சுற்றுச்சூழலுக்கு நீங்க கொடுக்க வேண்டிய இம்பார்ட்டன்ஸை குறைச்சு ஆபத்துகள் ஏற்படுவதற்கான அபாயத்தை அதிகரிக்கலாம். அதனால வாக்கிங் போகும்போது மொபைல் யூஸ் பண்றதை தவிர்க்கிறது அவசியம். ஏன்னா இது நம்முடைய உடல்ல எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்துது. உங்களுக்கு பொருத்தமில்லாத ஷூக்களை அணிகிறதால கால்கள்ல கொப்பளம், புண்கள் மற்றும் ஒரு சில நாள்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. உங்களோட கால்களுக்கு தகுந்த ஷூக்களை நீங்க போடலைன்னா மூட்டுக்கள்ல அழுத்தம் ஏற்பட்டு உங்களுக்கு அசௌகரியம் ஏற்படும். அதனால உங்களுடைய வாக்கிங் டைம்ல கம்ஃபர்டபுளான ஷூக்களை நீங்க போடுறது ரொம்பவே அவசியம். போதுமான அளவுக்கு தண்ணி குடிக்காம இருக்கிறது. நடைபயிற்சி மேற்கொள்ளும் போது, அதுலயும் குறிப்பா வெயில் காலத்திலேயோ அல்லது நீண்ட நேரத்துக்கு நடைபயிற்சி செல்லும் போது உங்களுடைய உடலுக்கு தேவையான ஸ்டாமினாவை வழங்குவதற்கும் தசைகள் மீட்டமைப்புக்கு ஆதரவு தர்றதுக்கும் போதுமான அளவு தண்ணீர் குடிக்கிறது அவசியம். ஆனா உங்களுடைய உடல்ல போதுமான அளவு நீர்ச்சத்து இல்லைனாலும் அதனால உங்களுக்கு ஆரோக்கியத்துல எதிர்மறையான தாக்கம் ஏற்பட்டு உடல் செயல்பாடுகள் சீரா நடக்காது. நீர்ச்சத்தம் குறைஞ்சிட்டா அதனால ரத்த ஓட்டம் குறைஞ்சு உங்களுக்கு நடைபயிற்சியின் போது முழு அர்ப்பணிப்பை கொடுக்க முடியாது. அதனால நடைபயிற்சி போறதுக்கு முன்னாடி முடிஞ்ச அளவுக்கு தண்ணீர் குடிக்கிறது ரொம்ப அவசியம். தவறான முறையில் நடைபயிற்சி, கால்களை தரையோட இழுத்துட்டே நடக்கிறது, அதே மாதிரி முதுக வளைச்சிட்டு முன்னோக்கியவாறு நடக்கிறது, இந்த மாதிரி பண்றது தசைகள்ல அழுத்தத்தை ஏற்படுத்தி உங்களுக்கு சோர்வை கொடுக்கலாம். அதனால எப்பயுமே கூன் விழுந்த மாதிரி நடக்கிறத தவிர்த்துருங்க. இது உங்களுடைய முதுகு மற்றும் மூட்டு பகுதியில அழுத்தத்தை உண்டாக்கும். நேரா நிமிர்ந்து தோள்பட்டைகளை தளர்வா வச்சு நடைபயிற்சி மேற்கொள்றது நல்லது. நடைபயிற்சி பண்ணும்போது உங்களுடைய தோரணையில கவனம் செலுத்துறது ரொம்ப அவசியம். ஏன்னா உங்களுடைய தோரணை நேரடியா உங்களுடைய மூட்டுகள் மற்றும் தசைகள்ல தாக்கத்தை ஏற்படுத்தும். நீங்க சரியான தோரணையை ஃபாலோ பண்ணலனா அதனால உங்களுக்கு அசௌகரியம் மற்றும் நடைபயிற்சியில உங்களுடைய முழு செயல்திறனை வெளிப்படுத்த முடியாம போகலாம். மேலும் இதனால தொடர்ச்சியான கழுத்து வலி இல்லைன்னா கீழ் முதுகு வலி ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. வாக்கிங் போற உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி இந்த மாதிரியான மிஸ்டேக்ஸை பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணுங்க.